கிறிஷோட ஃபியூச்சரை பார்த்தா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய டேர்னிங் பாயிண்டோட தான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. முத்துவோட ஹியூமனிட்டி, விஜயாவோட சுயநலம் எல்லாமே வந்து வெளியில வரப்போகுது. அப்போன்னு பார்த்து ரோஹிணி வந்து புதுசா ஒரு நாடகம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. கிறிஷை வச்சு என்னதான் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். முத்துவோட மனசுக்குள்ள ஒரு தாயா, ஒரு தந்தையா, ஒரு நல்ல நண்பனா ரொம்ப கவலையோட ஸ்கூல்ல வந்து நின்றுட்டு இருக்கான். அவன் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபீலிங்ஸ் மட்டும்தான் இருக்கு. இந்த பையனுக்கு நல்ல பாதையை வந்து செலக்ட் பண்ணணும், இல்லைனா இவனோட ஃபியூச்சர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கான். அங்க மகேஸ்வரி, அஜயோட அப்பா எல்லாருமே டென்ஷனாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லாயர் ஒரு டேபிள் வந்து 2 பொருள் ஒன்று வச்சிருக்காரு. ஒரு பக்கம் ஆப்பிள், இன்னொரு பக்கம் அமௌண்ட். கிறிஷோட மூடை வந்து டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டிதான் இதை வச்சிருக்காங்க. ஸோ அப்போ லாயர் வந்து சீரியஸா கிறிஷை வந்து சூஸ் பண்ண சொல்றாரு. உனக்கு பிடிச்சதை வந்து எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்றாரு. அந்த செகண்ட்ல பார்த்தீங்கன்னா கிறிஷுக்கு வந்து கை நடுங்குது. அவன் முகத்தில் வந்து இன்னசென்டான கன்ஃபியூஷன் ஒன்று வருது. எல்லாருமே நெஞ்சு பிடிச்சிட்டு அவனோட முடிவுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூ செகண்ட்ஸ் வந்து சைலன்ஸ்க்கு அப்புறம் கிறிஷ் வந்து கை நீட்டி ஆப்பிள் ஒன்று எடுக்கிறான். ஸோ அந்த ஒரு நொடியில் முத்துவோட கண்ணில் வந்து நீர் வழிஞ்சு போகுது. அவன் ஓடி போய் கிறிஷை வந்து கட்டி பிடிக்கிறான். முத்து எக்ஸைட்டடாக என்ன சொல்கிறான்னா, என் பையன் கரெக்டான ரூட்டை தான் வந்து செலக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ அஜயோட அப்பா வந்து மனசார சிரிச்சிட்டு, பசங்க மனசில் கெட்டது இல்லை, நானும் அவன் வந்து ஆப்பிள் தான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒரு பையனோட வாழ்க்கையை வந்து கெடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, இவன் ஆப்பிள் தான் எடுக்கணும் நானும் மனசில் நினச்சேன்னு சொல்லிட்டு அந்த டேபிள் இருந்து எழுந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அஜய் அவன் செஞ்ச தப்பை வந்து ஃபீல் பண்ணி கிறிஸ்ட் வந்து சாரி சொல்கிறான். அப்போ 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. மகேஸ்வரி இந்த சம்பவம் எல்லாத்தையுமே ரகசியமாக வீடியோ எடுத்துக்கிறாங்க. அப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, பசங்க மனசுல கள்ளம் கபடம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க. வெளியே வந்ததும் முத்து வந்து சந்தோஷமா ஃபோன் எடுத்துட்டு அண்ணாமலைக்கு வந்து கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்றாரு. அண்ணாமலையும் நம்ம பையன் கிருஷ்ணன் நல்ல முடிவு எடுத்திருக்கான், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ அண்ணாமலை முத்து வாய்ஸ் கேட்ட உடனே ஃபீல் பண்றாரு. முத்துட்ட என்ன சொல்றாருன்னா, என்னால தான் உன்னை வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு, இன்னுமே அந்த மனசுல புண்ணு மாதிரி இருக்கு, ஆனா இன்னைக்கு யாரோ ஒரு பெத்த பிள்ளை நீ காப்பாத்திருக்கு, அதுக்காகவே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. விஜயா வந்த உடனே அவங்கள்ட்ட இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்றாரு. ஆனா விஜயா வந்து அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, யாரோ பெத்த பிள்ளையை சீர்திருத்த பள்ளிக்கு போக விடாம தடுத்ததுக்கு நீங்க எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே அண்ணாமலோட ஃபேஸ் வந்து சீரியஸ் ஆயிடுது. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, முத்து வந்து அன்னைக்கு என்னால் வந்து காப்பாற்ற முடியல, அந்த குற்ற உணர்ச்சி வந்து இன்னைக்குமே என்னை வந்து துரத்திட்டு இருக்குது, ஆனா இன்னைக்கு அவன் யாரோ ஒரு பிள்ளை வந்து காப்பாத்திருக்கான், அதுதான் வந்து எனக்கு பெருமை அப்படின்னு வந்து சொல்லிட்டு கோயிலுக்கு போய் அர்ச்சனை செய்ய போறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதை கேட்ட உடனே விஜய் வந்து மனசுக்குள்ள பிளான் பண்றாங்க, இந்த உணர்ச்சியை யூஸ் பண்ணி எனக்கு வந்து டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நல்ல ஐடியாவா இருக்கும் அப்படின்னு செல்ஃபிஷா வந்து திங்க் பண்றாங்க. அங்க மகேஸ்வரி வீட்டில் ரோஹிணி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா. வித்யா வந்து உடனே கிறிஷோட இஷ்யூ வந்து கிளியர் ஆனதால ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. பிரச்சனையே வந்து முத்துவன் மீனா காரணமா தான் வந்து முடிஞ்சிருக்கு, இப்பயே நீ இன்னும் டென்ஷனா இருக்க, அவங்க கிட்ட போனனால தான் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு வித்யா சொல்றா. அதுக்கப்புறம் வித்யா சிரிச்சுட்டு என்ன சொல்றான்னா, பேசாம கிறிஷ் அவங்க கிட்ட தத்து கொடுத்துட்டு நீ ஃப்ரீ ஆயிடுவேன். இந்த மாதிரி வித்யா சொன்ன உடனே ரோஹிணி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. ரோஹிணி உடனே கோவமா அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் என்ன நடுத்தரவில் நிற்கிறமா, என் உயிரியே விட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கப்புறம் மகேஸ்வரி காமா என்ன சொல்றாங்கன்னா, சரி இப்போ இந்த பிரச்சனை வந்து கிளியர் ஆயிடுச்சு, முத்து மீனாட்டு வந்து கிறிஷ் வந்து எப்படி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரது அப்படின்னு வந்து கேட்கறா. அதுக்கு ரோஹிணி சிரிச்சுட்டே ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு நாடகம் தான் பண்ணணும், கிறிஷ் வந்து நானே போகணும், அம்மா தான் எனக்கு தேவை அப்படின்னு வந்து சொல்லுவான். அந்த லைன்லேயே வந்து நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ரோஹிணி வந்து சொல்லிட்டு இருக்கா. கிறிஷ் வந்து முத்து மீனாட்டு வந்து வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன செய்யறது அப்படின்னு வந்து மகேஸ்வரி கேட்குறாங்க. உடனே ரோஹிணி அவளோட அம்மாவுக்கு வந்து கால் பண்ணி அழுதுட்டே கதை எல்லாத்தையுமே சொல்றா. ரோஹிணியோட அம்மாவும் நான் உடனே வரேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி ரோஹிணியை வந்து கிண்டல் பண்றாங்க. உன்ன மாதிரி ஒரு நடிப்புக்கரியா நான் பார்த்ததே இல்லை, அம்மாவையே ஏமாத்திரியே அப்படின்னு மகேஸ்வரி ரோஹிணியை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க தான் வந்து ரொம்ப அதிகமா டிராமா இருக்கிற இடம். மனோஜ் சைட்ல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அவன் ஷோரூம்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அங்க ராணி வராங்க. வந்த உடனே அவள்கிட்ட இருந்து உண்மை வர வைக்கிறதுக்காக வேண்டி மனோஜ் ஸ்மார்ட் போன்ல கேமரா ஆன் பண்ணி பாக்கெட்ல வைக்கிறான். அவன் ராணிகிட்ட வந்து நல்லவனா பேச ஸ்டார்ட் பண்றான். ஆனா ராணி அண்ட் குரூப் அதை விட செம கிளவரா இருக்காங்க. மனோஜ் இந்த மாதிரி ஆசையா பேசினதை அவங்க ரெக்கார்ட் பண்ணி இப்போ எங்கள்கிட்ட வந்து ஆதாரம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இனி நாங்க வந்து என்ன கேட்டாலுமே நீ செய்ய தான் வேணும் அப்படின்னு மனோஜ் வந்து மடக்க ட்ரை பண்றாங்க. மனோஜ் அந்த செகண்ட்லயே வந்து ஷாக் ஆயிடுறான். அவனோட ஃபேஸ் வந்து அப்படியே வந்து சேஞ்ச் ஆயிடுது. இவங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணது வந்து மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, இந்த பாண்ட்ல இருந்து எப்படி தப்பிக்கலாம், நிச்சயமா முத்து அண்ட் மீனா தான் வந்து என்ன காப்பாத்துவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட வந்திருக்கான். இப்படிதான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ மனோஜ் வந்து புது பிரச்சனையில் வந்து சிக்கி இருக்கிற நிலையில வழக்கம் போல மனோஜ்க்கு இனி முத்து மீனா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முத்துவோட மனிதநேயம், கிறிஷோட இன்னசென்டான முடிவு, அண்ணாமலையோட பெருந்தன்மை, இது எல்லாமே நம்ம மனசுக்கு வந்து ஹாப்பியா வந்து இருக்கு. அதே டைம் விஜயோட சுயநலமான யோசனை, ரோஹிணியோட நாடகம், மனோஜுக்கு வந்து சிக்கல் எல்லாமே டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது, அதே மாதிரி ரோஹிணியோட நாடகம் வந்து சக்சஸ் ஆகுமா, மனோஜ் எப்படி தப்பிக்க போறான், முத்து அண்ட் மீனா வந்து என்ன பண்ண போறாங்க, இப்படி எல்லாமே தெரியணும்னா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.